அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நூல்காஞ்சி நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து நல்ல ஆதரவை தந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நூல்காஞ்சி மூலமாக ஆயிரக்கணக்கான வாசகர்களை சந்திப்பதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாகவே இன்றைய தலைமுறை ரொம்ப அவசரப்படக்கூடிய, எதையும் யோசிக்காத ஒரு தலைமுறையாக இன்னைக்கு கடந்து நம்மளை கடத்தி கொண்டு போகின்றது. அந்த சூழலில் இப்படி தொடர்ந்து நல்ல செய்திகளை நாளும் பதிவு செய்து இதை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிற நேயர்களுக்கு இந்த பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். பொதுவாகவே நாம் தொடர்ந்து சங்க இலக்கியத்தில் ஐங்குறுநூறு பற்றி நாம் பேசிக்கொண்டு வருகிறோம். இது சங்க இலக்கியங்கள்ல ரொம்ப முத்தாய்ப்பான நிறைய ஆயிரக்கணக்கான பாடல்கள், வாழ்வியலையும் வாழ்க்கைக்கான அத்தனை நிகழ்வுகளையும் நம்மளோடு உறவாடி கொண்டிருக்கிற பாடல்கள். இன்று நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பாடல் ஐங்குறுநூறுல 435வது பாடல். இந்த பாடல் முல்லைத்திணை தோழி தலைவிடம் சொல்வதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. என்ன பாடல் அப்படின்றால், நன்றே காதலர் சென்ற ஆறே, நன்றே காதலர் சென்ற ஆறு, நிலன் அணி நெய்தல் மலர புலன் அணி கொன்றை பிடவம் உடைத்தே என்று தொடங்கக்கூடிய அந்த பாடல். உன்னுடைய காதல சென்ற வழி நல்ல வழி. அங்கு நிலத்தை அழகுபடுத்தும்படி குவளை மலர்கள் மலர்ந்து இருக்கிறது. பொன் போன்ற நிறமுடைய அழகிய கொன்றை மலர்களும் பிடவ மலர்களும் அங்கே உள்ளன அப்படின்னு சொல்லி தோழி சொல்லுவான். நீ போகக்கூடிய அந்த பாதை, அந்த வழித்தடம் எப்படி இருக்குன்னா, அப்படியே குவளை மலர்கள் குவிக்கப்பட்டு அந்த குவளை மலர்கள்ல நிலத்தை அழகுபடுத்தும்படி, அந்த நீ போற பாதையில நிறைய குவளை மலர்கள் இருக்கு. அந்த குவளை மலர்களுடைய வாசனையை நுகர்ந்து கொண்டே அந்த வழியாக போகலாம். பொன் போன்ற நிறமுடைய அழகிய கொன்றை மலர்கள். உன்னுடைய நிறம் எப்படி பொன் போன்று இருக்குதோ அதே போல அந்த நீ செல்லக்கூடிய, நீ போகக்கூடிய அந்த வழி நெடுகவை பொன் போன்ற நிறமுடைய கொன்றை மலர்களும் இடவ மலர்களும் அங்கே அடர்த்தியாக குவிந்து காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நல்ல ஒரு காதலர்கள் செல்லக்கூடிய அந்த இடம் ரொம்ப பசுமையாகவும், அவர்களை பற்றி மட்டுமே சிந்திக்கூடியதாகவும், மற்ற எந்த சிந்தனையும் அவங்களோடு வரக்கூடாது அவர்களோடு அப்படிங்கிறதுக்கான இந்த பாடலை நமக்கு கொடுத்திருக்காங்க. தோழி தலைவீட்ட சொல்ற மாதிரி ஒரு பாட்டு. இன்னொரு பாட்டு 420வது பாட்டு பாத்தீங்கன்னா, தலைவன் காட்டிடம் சொல்லுவான், இயற்கை இடம் சொல்லுவான். அந்த மரம் செடி கொடிகளோடு இருக்கக்கூடிய அந்த அதுகளை அதனை பார்த்து அவன் பேசக்கூடிய பாடலாக இந்த பாடல் இருக்கிறது. பொன் என மலர்ந்த கொன்றை மணி என தேம்படு காயா மலர்ந்த தோன்றியோடு நன்னலம் எய்தினை உறவே நின்னை காணிய வருதும் யாமே வானுதல் அரியதோடு ஆய நலம் படர்ந்தே அப்படின்னு சொல்லுவான். காடு பொன் நிறத்தில் மலர்ந்த கொன்றை மலர்களும் நீலமணி நிறத்தில் மலர்ந்த தேனுடைய காயா மலர்களும் பூத்து தோன்றி மலர்களுடன் நல்ல அழகை நீ அடைந்துள்ளாய் அப்படிங்கும். என்னோட தலைவி என்ன சொல்லுவேன்னா, உன் மிக்க அழகை எண்ணி உன்னை காண வருகிறேன், நான் ஒளியுடைய நெற்றியுடைய என் தலைவியுடன் அப்படிங்கும். உன்னை பார்க்கறதுக்காக நான் வர்றேன், உன்னையும் என்னுடைய தலைவியும் ஒரே மாதிரி நான் நினைக்கிறேன் அப்படின்னா. உன்னை பார்க்கறதுக்காக அவளோட வர்றேன், அது வரும்போது பூத்து தோன்றி மலர்களுடன் நல்ல அழகை உடையங்குவான். நீ எப்படி ரொம்ப பலபலன்னு அழகா இருக்கிறியோ அது போல என் தலைவியும் அவ்வாறு இருக்கிறாள். உன் மிக்க அழகை எண்ணி நான் உன்னை காண வருகிறேன். அதை நினைச்சு நான் பாக்குறேன், நீ எப்படி இருப்ப அப்படின்னு. அது எப்படி ஒப்பிடுன்னா, அந்த கொன்றை மலர்கள் மாதிரியே என் தலைவியும் அவ இருப்பான், நெற்றி அப்படியே பலவலன் இருக்கும். நான் ஒளியுடைய நெற்றியுடைய என் தலைவியுடன் அப்படிங்கும். நெற்றி அப்படியே பலவலன்னு அப்படியே நிலவு மாதிரி இருக்கு,
அது மாதிரி என் தலைவியை நான் பார்ப்பதற்காக நான் ஓடி ஓடி வருவதாக காட்டிடம் சொல்லுவான். பொதுவாகவே இந்த இயற்கை சார்ந்த விஷயங்கள் ஏன் ஒப்பிட்டு சொல்லுவாங்கன்னா, இயற்கை அவ்வளவு பேர் ஆனந்தத்தை தரக்கூடியது நமக்கு எப்பவுமே. அதனாலதான் இயற்கை, மனிதன் இல்லாமல் இயற்கை வாழ்ந்துவிடும், ஆனால் இயற்கை இல்லாமல் மனிதனால் ஒருபோதும் வாழ முடியாது என்பதற்கு இந்த இயற்கை நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடங்கள் நிறைய. இவ்வகை நிலங்களை நம்ம சொல்லும்போது குறிஞ்சி, முல்லை, நெய்தல், பாலை, இதில் மருதம் எல்லாம் சொல்லும்போது ஒவ்வொரு இடத்திற்கும் ஒவ்வொரு நிலத்திற்கும் ஒரு அருமையான சூழலை உருவாக்கி அந்த சூழலோடு மனிதனையும் வாழ்வியலையும் ஒப்பிட்டு சொல்லணும். அதனாலதான் சொல்லும்போது சொல்லுவாங்க, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் நான் வாடினேன்னு வள்ளலார் சொல்லாருன்னா, ஒரு சாதாரண செடி வாடுவதை பார்க்கும்போது நானும் வாடினேன், வாடி போனேன் என்கிற அந்த உணர்வு மிக்க அந்த வரிகளை நாம் அசைபோட்டு கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி நல்ல நிகழ்வின் நல்ல விஷயங்களை கலந்து கொண்டு உங்களோடு பகிர்ந்ததுக்கு வாய்ப்புக்கு நன்றி கூறி அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நூல் காஞ்சியில ஏற்கனவே நம்ம தொடர்ந்து ஐங்குறுநூறை பற்றி பேசிட்டு வர்றோம். இன்னைக்கு பாடல் 413வது பாடல். தலைவியிடம் தலைவன் சொல்ற மாதிரியான இந்த பாடல். பொதுவாகவே என்னன்னா, ஒவ்வொரு பாத்திரங்களும் இன்னொரு திருட்ட ஒரு விஷயத்தை சொல்லும் போது அதுக்கான அந்த பொருள்கள் மாறுபடும், அவங்களுடைய துணி மாறுபடும். இந்த பாடல ரொம்ப இனிமையான சில விஷயங்களை பகிர்ந்திருப்பாங்க. நின் முதல் நாரும் நருந்தன் புறவில், நின் முதல் நாரும் நருந்தன் புறவில், நின்னே போல மங்கை ஆள கார் தொடங்கின்றாள் பொழுதே பேரியல் அறிவை நாம் நயத்தக்கவே அப்படின்னு சொல்லி ஒரு பாடியிருப்பார். என்ன அப்படின்னா, பெரும் பண்புகளை உடைய பெண்ணே, தலைவன் தலைவிட்ட பேசும்போது, பெரும் பண்புகளை உடைய பெண்ணே, உன்னுடைய நெற்றியின் நறுமணம் நாரும் குளிர்ந்த முல்லை நிலத்தில் உன்னை போல் மயிர்கள் ஆட கார்பருவம் தொடங்கிவிட்டது பொழுது நாம் இருவரும் ஒருவரை ஒருவர் விரும்பி இன்புற்று இருப்போம் என்று தலைவன் பேசுவான். இந்த மாதிரி உன்னுடைய நெற்றியின் நறுமணம் நாரும் குளிர்ந்த முல்லை நிலத்தில் உன்னை போல் நீ எப்படி சந்தோஷமாக நான் வருவதை எதிர்பார்த்து நீ சந்தோஷமாக இருக்கிறாய் அல்லவா, அதுபோல கார்காலம் மழைக்காலம் வரும் பொழுது தன் மயில் தோகை விரித்து சந்தோஷமாக ஆடிக்கொண்டிருக்கிறது. அந்த கார் பருவம் தொடங்கிவிட்டது. இப்பொழுது நாம் இருவரும் ஒருவரை ஒருவர் விரும்பி ஒருவருக்கொருவர் அன்பு புகுத்தி ஒருவருக்கொருவர் இன்புற்று ஒருவரை ஒருவர் தழுவி அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்தி இன்புற்றும் சந்தோஷமாக இருப்போம் என்று தலைவன் தலையிடத்தில் மகிழ்ச்சியாக சொல்லும். பொதுவாகவே ஒரு நிகழ்வு நடக்கும் பொழுது அந்த நிகழ்வு சந்தோஷமான ஒரு நிகழ்வு நடக்கிறது என்றால் அது சந்தோஷமான சில குறிப்புகளை வெளிப்படுத்துவோம். சங்க இலக்கியத்துல ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னா, ஒரு கார்காலம் வருது, பொதுவாகவே பெண்களுக்கே உரிய பாவனை என்ன அப்படின்னா, எந்த இடத்திலையும் தன்னுடைய இன்புற்று இருப்பதற்காகவே அவங்களுடைய எல்லா வகையான விஷயங்களையும் செய்து வைப்பாங்க. அப்படிப்பட்ட இடம்தான் அந்த இடம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, தலைவனுடைய நல்ல விஷயங்களை தலைவன் எதிர்நோக்கி இருப்பதும், தலைவன் எதிர்நோக்கி சொல்லக்கூடிய நல்ல விஷயங்களை அவர் காது கொடுத்து கேட்பதும் சங்க காலத்தில் நிகழ்ந்தது என்பதை சொல்லி, அதனாலதான் சங்க காலம் ஒரு பொற்காலம் என்பதை நாம் இன்று வரை பேசி போற்றிக் கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.